வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செல்வம். பார்த்தீங்கன்னா, என்னுடைய இளைய மகன் பிறந்த நாள் விழா. அதனால் சுற்றுச்சூழலை போற்றும் வகையில் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு கன்கள் வைக்கிறது நான் வழக்கம். அது எல்லா கன்களும் வச்சிட்ருப்போம் என்னுடைய தோட்டத்தில். பையனோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு செம்மரக்கன்று வைக்கலான்னு ஒரு ஐடியா. அதனால் தம்பிக்கிட்டேயே கன்று எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லி அவரே இடத்த சூஸ் பண்ணாப்புல. பலா மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்த எடுத்து பிறந்தநாள் ஞாபகார்த்தமாக ஒரு செம்மரக்கன்று வைக்கிறதுக்கு முடிவெடுத்தோம். இந்த பாருங்கள், பக்கத்துலலாம் எப்படி வெறும் முந்திரி தோப்பு தான். நல்ல ஒரு அருமையான அதை வைக்கிறாப்புல தம்பி கண்ணை. பார்த்திங்கன்னா செம்மரக்கன்று. இவர் என்னோடய பெரிய மகன் மண்ணு தோல்றவர். தம்பியோட பிறந்தநாள் முன்னிட்டு 2 பேரும் சேர்ந்து கண்ணை வச்சு உயிர் தண்ணி ஊற்றுறாங்க. இதுபோல் யார் யார் பிறந்த நாளுக்கெல்லாம் யார் யார் இல்லத்திலலாம் கண் வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். இது சரியாக தப்பாங்கிறதையும் சொல்லுங்கள். அதுபோல் உடனே சாயங்காலம் பிறந்தநாள் ஃபங்க்ஷன் கேக் வெட்டுறதுக்கு என்னுடைய குடும்பங்கள் ஒன்றிணைந்து என்னோடய தம்பி பசங்க, என்னுடைய செல்ல மகள்கள் 3 பேரும், என்னுடைய மகன்கள் எல்லாம் சேர்ந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷனை சிறப்பான முறையில், சிறந்த முறையில் ஒரு பாசத்தோடு இருக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுபோல் இதுபோன்று நீங்களும் உங்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பம் இதெல்லாம் மலரும் நினைவுகள் மாதிரி நமக்கு பின்னாடி தேவைப்படும். அதனால் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரியவர்கள் ஒன்று இணைந்து பண்ணுறோமோ இல்லையோ, சின்ன பசங்களுக்குள்ளார அந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க. அப்போ தான் அவர்களுக்குள்ளார பின்வரும் காலங்களில் குடும்பம் ஒற்றுமையாகவும் ஒன்றிணைந்து சிறந்த முறையில் செய்வார்கள். இந்த பதிவு எப்படி இருக்குது என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் செல்வம்.